மக்களே, பிக் பாஸ் லைவில் திவாகர் vs சபரிக்கு இடையே நடந்த அந்த சாப்பாட்டு மோதல்ல திவாகர் சரியா இல்ல சபரிநாதன் சரியா அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து ஒரு பக்கம் பார்வதி எஃப்ஜேவை நான் விட மாட்டேன்டா வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி இறங்கி சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பவுல் வச்சிருக்காங்க, ஒரு அடையாள பவுல் வச்சிருக்காங்க. அந்த பவுல்ல தான் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறப்படுகிறது. ஓகே, அதுல என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்வதி ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா எஃப்ஜே கிட்ட, எஃப்ஜே அவர்கள் நான் பவரை யூஸ் பண்ணி சொல்றேன், எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்ட கேட்குறாங்க. எஃப்ஜே வந்து அங்க இந்த மெம்பர் வெஷல் கிச்சன் டீமோட ஒரு மெம்பர், எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எஃப்ஜே என்ன சொல்றாரு, என்னாலாம் ஊட்டி விட முடியாது, எனக்கு இந்த வீட்டில் நான் யாருக்கும் ஊட்டி விட்டதில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஆக்சுவலா எஃப்ஜே வந்து ஆதிரைக்கு ஊட்டி விடுவது வழக்கம் உண்டு, ஆனா இங்க சொன்னதுல நான் ஊட்டி விட மாட்டேன்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டார். அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. அப்ப என்ன சொல்லிட்டாங்க பார்வதி, ஓகே உனக்கு ஊட்டி விடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீ ஸ்பூன்ல ஊட்டி விடு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்றாங்க. ஸோ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கும், ஸ்பூன்ல ஊட்டி விடும்போது நான் ஊட்டியே விட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ பார்வதி கேட்கறது இது. ஆனால் இதில் என்ன ஒரு இடிக்குதுன்னா, போன வாரம் பார்வதி இதே விஷயத்த பண்ணும்போது உங்களோட டோன் சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு பார்வதி வந்து என்னால் முடியாதுன்னு வாக் அவுட் பண்ண மாதிரி இந்த இடத்துல எஃப்ஜே வாக் அவுட் பண்ணியிருக்காரு. அது சரின்னா இது சரி. இதில் என்னன்னா அந்த இடத்துல கனி ஒரு பாயிண்ட், பார்வதி கேட்கும்போது கனி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. விஜய் சேதுபதி சொன்ன பாயிண்ட், நீங்க வேலை வாங்குறது உங்க வேலை, வேலை செய்யறது அவனோட கடமை. பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கு, அது ஏன் இடிக்குதுன்றதை நீங்க யோசிச்சு பார்த்து வாங்குங்க அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க டைம்ல இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எஃப்ஜே போயிட்டு ஆதிரிக்கு ஊட்டி விட்டுருக்காரு. ஆதிரியும் சூப்பர் டீலக்ஸோட மெம்பர், ஆதிரிக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. உடனே பார்வதி கேட்கறாங்க, ஆதிரிக்கு ஊட்டி விடுற எனக்கு ஏன் ஊட்டி விட மாட்டேற அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. அது புரியுது, நீ என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் நீ இப்படி பண்ற, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றது தெரியுதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஆக்சுவலி ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது பார்வதிக்குமே தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்கு, அதனோட ரெஃப்ளிகேஷனா அது நடக்குது. ஓகே, அதே விதம் பார்வதி கூட நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது, வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த லைன் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் இடப்பட்ட தூரத்தில் ஒரு விஷயம் இடிக்குதுல்ல, அந்த விஷயம் இடிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து பார்வதி புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கல. உடனே வந்து இன்னொரு பக்கம் திவாகர் என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டே இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2-3 கப்பு வைக்கிறாங்க, சாப்பாடு கேட்கிறாரு. அந்த கப்பை வைக்கிறவர் யாருன்னா எஃப்ஜே தான். அந்த கப்பு ஃபுல்லா போட்டு கொடுக்கணும். எஃப்ஜே வந்து திவாகருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பாடு போட்டு கொடுக்குறாரு. கம்பேரிட்டிவ்லி அதர்ஸ் திவாகருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாரு. அவர் 2 முன்னாடி வாங்கினாரு. பட் திவாகர் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கப்பில் வைக்காதீங்க, இது சாப்பாடு எனக்கு சரியா இருக்காதுன்னு சொல்றாரு. இல்லைனா இது ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலா போகும், எல்லாருக்கும் இது போகும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஓகே அப்படின்றத அக்செப்ட் பண்ணி எழுதிட்டு ஒரு 3 வாட்டி வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 2 வாட்டி வாங்கியிருப்பார். ஆனா 2 வாட்டியும் ஃபுல்லா ரைஸ் வச்ச மாதிரி தெரியல. ஆனா அதே எஃப்ஜே வந்து மற்றவங்களை வைக்கும் போது அந்த மேல ஃபுல்லா ரொம்ப இருக்கிற மாதிரி, குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கேங் இருக்குல்ல, அவங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா வைக்கிற மாதிரி நம்மளாலேயே பார்க்க முடிஞ்சு, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்க முடிஞ்சு. இதுக்கு நடுவுல பார்வதி என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கப்பு கொடுக்குறீங்க, அந்த கப்புல இருந்து எனக்கு சாப்பாடு மிஞ்சு போகுது, அது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல சபரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, சாப்பாடு உனக்கு ஒரு கப்பு கொடுக்குறோம், அதுல உனக்கு எவ்வளவு வேணும்னா அந்த இவ்வளவு வேணும்னா அவ்வளவு கொடுக்க போறாங்க. அந்த கப்புன்றது ஒரு இனிஷியல் அளவு, அதை விட கம்மியா வேணும்னா கம்மியாவும் கொடுக்க போறோம், உனக்கு வேணும் அதை விட அதிகமா வேணும்னா அதிகமாவும் கொடுக்க போறோம். அதை நீங்க கேட்டு வாங்கி எதுக்குமே தயக்கப்பட வேண்டாம், யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பட் இதோட கான்செப்ட் என்னன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா போகணும் அப்படின்றதுதான் எங்களோட முடிவு, எங்களோட இதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. ஒரு பாயிண்ட்ல இவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டார், யாரு திவாகரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு விஷயத்த பண்றாரு. முடிச்சது வந்து திவாகர் கேட்கிறாரு, இந்த கப்புல வைக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னும் போது என்ன உடனே திவாகர் இவர் என்ன பண்றாரு, சபரி இங்க யாருக்கு கப்புல வைக்கிறது அளவு வைக்கிறது பிடிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கேட்கிறாரு. கேட்டவொன்னே ஒட்டுமொத்த ஹவுஸுமே என்ன பண்ணுது, இல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் தான், பார்வதி முதற்கொண்டு எனக்கும் அந்த கப்புல விருப்பம்ன்றதை அக்ரி பண்ணிட்டாங்க, திவாகர் மட்டும் அக்ரி பண்ணல. ஓகே, திவாகர் மட்டும் எனக்கு சரிப்பட்டு வரலன்னும் போது, ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்ட சொல்லுனேன் அப்படின்னும் போது சபரி இதையும் சொல்லிட்டான், உனக்கு சாப்பாடு கப்புல வைக்கிறது பிடிக்கல, நான் வேணா உனக்கு அடுத்த வாட்டி கரண்டியில உனக்கு மட்டும் ஸ்பெஷலா போட்டு கொடுக்குறேன், நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன்ற மாதிரி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட் கிட்டையும் பர்மிஷன் வாங்கி இவருக்கு மட்டும் நான் தட்டில் போடுறேங்க, கரண்டியில அந்த அளவுல போட்டு கொடுத்தேன், அவர் கப்புல வாங்குறதுக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்றத சொன்னதால இப்படி பண்ணலான்னு ஒரு முடிவு ஆகுது. ஓகே, பிரச்சனை ஓவர்ல நீயும் பேசவேனா நானும் பேசவேனா, பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து திவாகர் திரும்ப வந்து
ஆரம்பிக்கிறார். திரும்ப வந்து கேட்கும்போது, இல்லப்பா பல பேர் இந்த சாப்பாடு வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கும், நீங்க பவுல்ல போடும்போது சாப்பாடு வாங்குறதுக்கும் கஷ்டமா இருக்கும், இதுவா இருக்கும்ன்ற மாதிரி திவாகர் பேசுறாரு. நிறைய பேர் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. அது வரையும் யாருமே பேசல. திவாகர் அந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் கூட சில பேர் பேசல. அது சொல்லி ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கானாபாலவே சொல்றாரு. என்ன சொல்ற, கானாபாலான்ற பாருங்க, கானா வினோத் சொல்றாரு. கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் கொஞ்சம் அந்த சாப்பாடு அந்த ஒரு வாட்டி வாங்குறேன், 2வது வாட்டி வாங்குறேன், 3வது வாங்கும்போது ஏதோ ஒரு சங்கடமா ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி கானா வினோத்துமே அந்த இடத்துல சொல்றாரு. ஓகே, சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே கானா வினோத் சொல்றத கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, அந்த எஃப்ஜே போட்ட அளவுகளை வந்து நோட் பண்றாரு. யாரு, திவாகர் நோட் பண்ணிட்டு அங்க கரெக்டா வந்து இவருக்கு போட்டு இருக்காரு. பிரவீன்ராஜுக்கு ஒரு பிளேட்ல சாப்பாடு வருது. அந்த சாப்பாட்டை பார்க்கும்போது இதோ பாரு, எந்த விட இதுல அளவு அதிகமா இருக்கு பாரு, ஒழுங்கா செக் பண்ணி பாரு, அளவு அதிகமா இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சபரிக்கிட்டையும் இவங்க கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க, இல்லைன்னா பார்வதி மிச்ச சாப்பாடு அங்க போயிருக்கு, பார்வதியோட மிச்ச சாப்பாடு அதுல போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பவுல்ல இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போது கரெக்டா வச்சிட்டாங்க. அடுத்த 2 வாட்டி வாங்கும்போது திவாகர் கம்மியா தான் வச்சாங்க அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் டைமுக்கும் அடுத்த 2வது 3வதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்றது திவாகர் அந்த இடத்துல சொல்லிட்டு, இப்ப என்னென்ன பண்ணணும், உடனே சபரி கத்திட்டான். இப்ப என்னென்ன பண்ணணும், ஒன்னு 7 பேர் சாப்பிடாம இருக்கு, சாப்பிடணுமா வேணாம் போது சரிப்பா சாப்பிடுங்க பண்ற மாதிரி கிளம்பி ஒரு பக்கம் அவர் போயிட்டார். இதுல திவாகர் சொல்ல வர கருத்து என்னன்னா, அவரை பொறுத்தவரையும் எஃப்ஜே அதிகமாக ஃபுட்டு வைக்கிறாரு, எனக்கு கம்மியாக வச்சிருக்காருன்றதான் அவரோட பாயிண்ட். இன்னொரு பக்கம் வச்சா ஃபுட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக வச்சுட்டு போங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த விதமான சங்கடமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது கிராஸ் வெரிஃபை பண்ணாம போனது இவரோட தப்பு, சபரி. ஆனா சபரி என்ன சொல்லிட்டான், எல்லாரும் ஃபுட்டு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கங்க, பட் இந்த அளவுகள் பேஸ் பண்ணி வாங்கிக்கங்க, எக்ஸ்ட்ரா இருந்தா இருந்து கொடுத்துருங்க, வேணும்னா வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிட்டான். பட் இன்னொரு பக்கம் எஃப்ஜே கரெக்டா வைக்கிறானான்றதை செக் பண்ணாம போனது சபரியோட மிஸ்டேக். மற்றபடி சபரி பேசினது இதெல்லாம் ஹேண்டில் பண்றது இதெல்லாம் ஓகே, மற்றபடி சூப்பர். இன்னொரு பக்கம் திவாகர் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான், அதுவும் லேட்டா தான் கானா வினோத் சொன்னார், அங்க இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்ல, லேட்டா போயிட்டு பேசும்போது சொன்னார் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு போது, நடுவில் எஃப்ஜேக்கு எதனா ஒண்ணுன்னா ஆதிரியை வருவாங்களா, ஏன்னா எஃப்ஜே தானே அங்க பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு திவாகர் கிட்ட பொறுமையா அட்வைஸ் பண்றாங்க. திவாகர் சார், நீங்க வந்து சாப்பாடு கேளுங்க, யாரும் சாப்பாடு கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லல, ஏன்னா இதே மாதிரிதான் பல பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்கு, பல சீசனா நடந்துட்டு இருக்கு, அதுல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சீசன்ல சாப்பாடுலாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டா பார்த்து பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி அவன் சாப்பாடுலாம் போடாமலாம் விடமாட்டான், சாப்பாடுலாம் போடுவான், நீங்க போய் கேளுங்கன்னும் போது, இல்லம்மா எனக்கு சங்கடமா இருக்கு, நீ வேணா கானா வினத்தை போய் கேளுங்கன்ன மாதிரி கானா வினத்துக்கும் போய் ஆதிரி புரிய வைக்கிறாங்க. எஃப்ஜேக்காக ஆதிரி போய் புரிய வச்சு சில விஷயங்கள் சொல்லும் போது காண வேண்டியது, ஓகேண்ணா அடுத்த வாட்டி எவ்வளவு சாப்பாடு வேணாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஃப்ரீ ஆகுடுன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சரி ஓகேம்மா பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி திவாகரும் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிக்கிறாரு. பேசிக்கலி அந்த நான்வெஜ்ல ஆரம்பிக்கும் பிரச்சனை இதுதான். ஆக்சுவலா மலையாள பிக் பாஸும் இந்த பவுல் பிரச்சனை இந்த சீசன்ல இருந்துச்சு. ஒருத்தருக்கு கறி போயிடுச்சு, இன்னொருத்தருக்கு கறி வரல, குழம்பு அதிகமா போயிடுச்சு, குழம்பு கம்மியா வந்துச்சுன்ற மாதிரி எல்லா பிக் பாஸ்லயும் இந்த சாப்பாடு கப்பு குழம்பு அப்படின்றது பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலயும் அந்த அளவுகளை வச்சுதான் மெயின்டைன் பண்றாங்க. பட் அது சம்டைம்ஸ் இப்படிதான் நடக்கதான் செய்யும். பட் அதுல எல்லாரும் ஈக்குவலா பண்ணணும்ல, உங்க கேங்குக்கு ஒரு விதமா இன்னொருத்தருக்கு ஒரு விதமா ட்ரீட் பண்றது திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, அதுல திவாகர் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அளவுகோல்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவலா போகணுன்றது தான் அளவுகோல். இன்னொரு பக்கம் சூப்பர் டீலக்ஸுக்கு பவர் இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம் வாங்கலாம். பட் என்ன, இது ஒரு ரூலா போட்டாங்க போன வாரமே, ஜென்ரல் கிராஸ் ரைஸ் உங்களுக்கும் ஈக்குவலா இருக்கணும் எங்களுக்கும் ஈக்குவலா இருக்கணும்ன்ற ஒரு ரூல் போட்டதால இவங்க எல்லாம் அடக்கி வாச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இதுக்கு நடுவுல பார்வதி போயிட்டு அந்த சிங்க் மேல எழுதி உட்காந்துட்டு நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்னும் போது, இல்லைங்க அப்படிலாம் உட்காரக்கூடாது, அதுவும் எஃப்ஜே தான் போ வெளியே போன்னு சொல்லியிருக்கான், நான்லாம் போக முடியாது இங்கே தான் உட்காருவேன், யார் வெளியே போகணும்னு சொல்ற, எனக்கு உரிமை இருக்குங்க, கிச்சன் டீமா நீனு இல்ல, நான் சூப்பர் டீலக்ஸ், நான் உட்காருவேன், கேட்கறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது, என்கிட்ட பவர் இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்றேன்னு சொல்லும் போது கரெக்ட் தான், அவங்களுக்கு பவர் இருக்கு, என்ன வேணாலும் இருக்கு, அதை நீங்க கேட்கறதுக்கான உரிமை தான் உங்ககிட்ட இல்ல, அந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. தண்ணி ஊத்தினாலும் பரவாயில்லன்ற மாதிரி அந்த இடத்துல பார்வதி உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சூப்பர் டீலக்ஸ்ல. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் திரும்ப தொடரும், அதுல வந்து சந்திக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.